உலகத்துக்கு ஆர்ட் இன் ஷேப் இளநீர் இட்லின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினவன் நான் தான். 2547 வகையான இட்லியை செய்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். அதில் மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி. சாதாரண ஒரு இட்லி தானேன்னு இல்லாமல் அதுலேயும் என்னுடைய வெற்றி இருக்குன்னு நான் தீர்மானித்து அதுக்காக முயற்சியில் நான் இறங்கினேன். எனக்கு அதுக்கான பலன் ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிது. மணிக்காலம் புளிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, எப்பவும் போல் மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு இளநியை உடச்சி உள்ளே கலக்கி வச்சு மூடி வச்சிட்டோம்னா காலையிலுக்குள்ளே அது உபரியாக வந்து நிற்கும். 7:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு இலை ஓடுறதுக்கு முன்னாடி இட்லி இருக்குன்ட்டு அவன்கிட்ட சொன்னான். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். என்ன தான் சுவையாக இருந்து எல்லாம் இருந்தும் உரிய நேரத்தை கொண்டு போகலன்னா அது குப்பை. நம்ம இட்லி செய்கிறோம், இவ்வளோ உன்னதமான உணவு. அதுக்கு அடுத்த ஒரு உணவுன்னு பார்த்தோம்னா இளநீர். எந்த விதமான தூசு துகள் எதையும் அண்ட விடாமல் அதை மூடி உள்ளக்குள்ளே அந்த தண்ணி இருக்கக்கூடியது அற்புதமான அது. அப்போ அந்த இட்லியில் அந்த இளநீர் ஊற்றி மாவரைச்சி தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இளநீர் ஊற்றி மாவரைச்சா என்ன அப்படின்னு இளநீர் ஊற்றி மாவரைச்சி அதுவும் வடிவத்தை மாற்றணும். ஒரு ஆர்ட் இன் ஷேப் டை ஒன்று செஞ்சு உலகத்துக்கு ஆர்ட் இன் ஷேப் இளநீர் இட்லின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினவன் நான் தான். அப்போ அந்த ஆர்ட் இன் ஷேப்பில் ஒரு காதலர் தினத்தை அன்னைக்காக பார்த்து எதை செய்தாலுமே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதோ ஒரு நாள் செய்கிறத விட பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்போது நம்ம அந்த ஆர்ட் இன் இட்லியை செய்து அதை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு இளநீர் ஊற்றி ஆர்ட் இன் இட்லியாக செய்து அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். இளநீர் இட்லி ஆர்ட் இன் ஷேப் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு திருமண உபசரிப்பு நிகழ்ச்சியிலையும் உணவு பட்டியலில் இளநீர் இட்லி அல்லது தட்டு இட்லி இல்லை மல்லிப்பூ இட்லி இது மாதிரி ஏதோ ஒரு இட்லி அங்கே இடம்பெறுது. அந்த அளவுக்கு போகணுன்னு கூட எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி செஞ்சேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்தேன். ஒரு கேரட்டை போட்டு மிக்சியில் அடித்து மாவில் கலக்கி ஒரு பைனாப்பிள் சாஸு பைனாப்பிளுக்கு தேவையானதெல்லாம் பொருளெல்லாம் போட்டு ஒரு பைனாப்பிள் துண்டு வாங்கி வெட்டி போட்டு கலக்கி கேரட்டு இட்லியை பைனாப்பிள் இட்லின்னு கொடுக்க ஆரம்பித்தேன். கேரட்டை அழகாக குழந்தைங்க சாப்பிடுது. கேரட்டு சாப்பிடாதுங்க. அதே மாதிரி பீட்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. அறுக்கும்போது என்ன எடுத்து வாயில் வச்சு கடிச்சிட்டு அப்படி பாரு சிவப்பாயிருச்சின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அப்போ அந்த பீட்ரூட் இட்லி சாப்பிட வைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பீட்ரூட்டை மைய அரைச்சி இட்லி மாவில் கலக்கி கொஞ்சம் சாக்லேட் சாஸு சாக்லேட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு ஒரு ஓவல் பாயாச கிண்ணத்தில் கொஞ்சம் நெய்யை தடவி அதில் ஊற்றி இட்லி பானையில் வேக வச்சு சாக்லேட் இட்லின்னு கொடுத்தேன். அந்த கேரட்டை அழகாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அது ஒரு சின்ன சின்ன மாற்றம் செய்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2547 வகையான இட்லியை செய்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். அதில் மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு நிறைய வகையான இட்லியை செய்து காட்சிப்படுத்தினேன். காட்சிப்படுத்தும் போது நான் ஒரு உணவகம் வச்சுருக்கேன், எங்கிட்ட வந்து சாப்பிடுங்கன்னு அல்ல, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு பூரி செய்யணும், சப்பாத்தி செய்யணும், மற்ற தோசை இதெல்லாம் போது கொஞ்சம் அதிகமான நேரம் இழுக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் சாம்பார் வச்செல்லாம் அடுப்பில் இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டு அவங்க மற்ற வேலை செய்கிறதுக்குள்ளே அது வெந்திருக்கும், எடுத்துடலாம். அவங்களுக்கு வேலை கிச்சனில் சுலபமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவர் வேலைக்கு போகணும், இந்த அம்மாவும் வேலைக்கு போகணுங்கும்போது கிச்சனில் இருக்கக்கூடிய வேலையை பலுவை குறைக்கணும். அதுக்காக இட்லிங்கும்போது இன்றைக்கும் இட்லியா அப்படிங்கிறது இல்லை. அப்போ அது வித்தியாசமாக கொடுக்க ஆரம்பிக்கும்போது வலுக்கட்டாயப்படுத்தி சாப்பிட வேண்டியதில்லை. இன்றைக்கி 2 இட்லி எடுத்துகிட்டு இப்போது கிண்ணத்தில் போட்டு குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சாலே கத்த ஆரம்பிக்குது. அப்படியே பிசைஞ்சு தொண்டைக்குள்ளே போகிற அளவுக்கு விரலை வச்சு திணிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களே எடுத்து அழகாக சாப்பிட்டு போவாங்க. அப்போ அதுக்காக இட்லியில் சில மாற்றங்கள் செய்தேன். ஏதோ இட்லி செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், ஹோட்டலில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி யோசித்தோம். ஏன்னா இன்றைக்கி உணவுக்கு செலவழிக்கிறத விட நாங்கள் திருமணம் சார்ந்த பணியை தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு உணவுக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோமோ அதை காட்டிலும் இன்றைக்கி அதிகமாக அதை காட்சிப்படுத்துறதுக்காக
அதுக்கு அலங்காரிக்கிறதுக்காக கிறிஸ்டல் இது ஸ்டேஜ் போடுறது, அதுக்குண்டான கவுண்ட்ரு போட்டு வரும்போதே பார்க்குறதுக்கு அந்த விருந்தினர் உள்ளே வந்தோடனே அந்த சாப்பிட்ற அறையை பார்த்தாலே அவ்வளோ இதாக. அப்போ அந்த காட்சிப்படுத்துறதுக்கு நிறைய இதாகிட்டாங்க. அப்போ நம்மளும் இந்த இட்லி அப்படியே கொடுக்காம அதையும் நல்லா அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் இந்த மாதிரியான பல்வேறு வடிவங்கள்லாம் இட்லியில் செய்தோம். இட்லி செய்து இன்றைக்கி அது மிகப்பெரிய உயரமான இடத்துக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. எனக்கு ஒரு அரசியல் பின்பலமோ அல்லது நான் பொருளாதார ரீதியாகவோ மற்ற இதில் இல்லாமல் இந்த இட்லின்ற ஒன்றில் நான் சில மாற்றங்கள்லாம் செய்ததன் விளைவு பலராலும் என்னை திரும்பி பார்க்கப்பட்டேன். அப்படி பார்க்கப்பட்ட மிகப்பெரிய சுவைஞர்கள் அப்படின்னா அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள், இது மாதிரி நிறைய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி நிறையா பேர் மனதை தொட முடிஞ்சுது. சாதாரண ஒரு இட்லி தானேன்னு இல்லாமல் அதுலேயும் என்னுடைய வெற்றி இருக்குதுன்னு நான் தீர்மானித்து அதுக்காக முயற்சியில் நான் இறங்கினேன். எனக்கு அதுக்கான பலன் ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிது. சூப்பர். உங்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லுங்கள். காதல் திருமணமா இல்லை வீட்டில் பார்த்து வச்ச திருமணமா? இல்லை, எனக்கு ஒரு வேட்கை இருந்தது. அதாவது உணவுக்கும் உடைக்கும் தங்குற இடத்துக்குமே போராட்டமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம்ங்கிறது பொருளாதார ரீதியான ஒரு இடத்துக்கு போகாமல் நம்ம எதையும் தீர்மானிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இருந்தது. முதல்ல கோயம்புத்தூரில் ஒரு சின்ன இடமா இருந்தது. அது ஒரு ஓடு போட்டு ஒரு வீட்டாக கட்டி அம்மா அப்பா தங்கை எல்லாம் இருக்கிறதுக்காக ஒரு வீடு பண்ணோம். எங்கள் அம்மா நான் 30 கடந்து தான் திருமணம் பண்ணேன். எங்கள் அண்ணனுங்க எல்லாமே அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு சில இதெல்லாம் குறிக்கோள்கள் இருந்தது. அப்போ கோயம்புத்தூரில் ஒரு வீடெல்லாம் கட்டியாச்சலப்பா, ஒரு பொண்ணு பார்த்துடலாமா அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லாமல் எனக்கு சென்னைக்கு வந்திருக்கேன், வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். எனக்கான ஒரு முகவரின்னா எனக்கான ஒரு இடம் வாங்கணும், நான் வீட்டை கட்டணும், அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு கடுமையாக உழைச்சேன். அதுக்கான சிந்தனையும் செயல்களும் தான் என்கிட்ட இருந்ததே தவிர எனக்கான ஒரு இணையை தேடிக்கிறதுக்கு அதுக்குண்டான நேரமும் இல்லை, அதுக்குண்டான சிந்தனையும் எனக்கு இல்லை. இருந்திருந்தால் எனக்கான பொண்ணை நானும் கூட தேடி இருக்க முடியும். அப்போது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி மேல் தளம் போட்டு மேலே இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாம் போட்டு வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டரு, பாத்திரம் பண்டம் இது எல்லாமே வாங்கி வச்சுட்டு தான் ஒரு திருமணம் பண்ணேன். அதுக்கு எனக்கு பக்கபலமாகவும் உதவியாகவும் என் தங்கை கணவர் இருந்தாங்க. நாங்கள் இந்த வியாபாரத்தில் மட்டுமே இருக்கும்போது எனக்கு உணவுக்கு எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறக்கும் இந்த வியாபாரத்துக்கு ஒத்துழைப்பாகவும் என் தங்கை கணவர் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் சப்ளையராக இருந்தார். ஏதோ அரசு வேலையில் இருக்கார், இல்லை ஏதோ தொழில் சம்மந்தமாக இருக்காருன்னா கூப்பிட்டு வரக்கு யோசிக்கலாம். அங்கே சப்ளையர், ஹோட்டல் சப்ளை தான் இருக்கீங்க, வாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கூட வச்சுருந்து 3 பேரும் கடுமையாக உழைச்சி ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கான ஒரு திருமணத்துக்கான ஒரு பெண்ணை எங்கள் வீட்டில் தேர்வு பண்ணாங்க. பார்த்து அதுக்கப்புறம் திருமணத்து தேதியெல்லாம் முடித்தாங்க. அதுவும் பெரிய போராட்டமாக தான் இருந்தது. திருமண தேதியும் ஜனவரி 15 திருவள்ளுவர் பிறந்தார். எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் பற்றுதல் அதிகம். நீங்கள் பேசும்போது தெரியும். ஆமாம், பற்றுதல் அதிகம்னா கொஞ்சம் பெரியாரை கொஞ்சம் படிச்சிருக்கேன். அவருடைய ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி அடையணுன்னா நம்ம தான் அதுக்கு காரணம். தோல்வி அடைஞ்சாலும் நம்ம தான் காரணம், வெற்றி அடைஞ்சாலும் நம்ம தான் காரணம். நேரம் சரியில்லைன்னு சொல்லி பூசணிக்காய் உடைக்கிறது, அது பண்ணுறது, பூஜை போடுறது, அதில் எல்லாம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்போ எனக்கு திருமணங்கிறது அது ஒரு மெசேஜாக தான் இருக்கணும். எங்கள் வீட்லேயே யாரும் செய்யாத ஒரு முயற்சி, எங்கள் பகுதியிலே யாரும் செய்யலை. அது மாதிரியான ஒரு திருமணத்துக்கு வர்றவங்ககிட்ட பரிசு பொருளோ பணமோ வேண்டாம், உங்கள் ரத்தத்தை மொய்யா கொடுங்கன்னு அறிவிச்சிருந்தோம். ரத்த தானம், கண் தானம், அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னத்த நாள் கோயம்புத்தூரில் என்ஜிஓ காலனி அப்படின்ற பகுதியில் துடிலூர் ரோட்டில் என்ஜிஓ காலனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் அந்த குழந்தையோட ஒரு டின்னர். மறுநாள் காலையில் ரத்த தான நிகழ்ச்சியோட திருமணம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அடிப்படையில் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு கடவுளில் நம்பிக்கை இல்லை, மத அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் இனியவன் புனைப்பெயரோட
இருந்தேன். என் பையன் எனக்கு திருமணம் ஆச்சு. பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. பொண்ணுக்கு பேர் மல்லின்னு பேர் வச்சேன். பையனுக்கு பேர் அன்புன்னு பேர் வச்சேன். நான் வளர்த்துற ஜீவராசிக்கு அழகுன்னு பேர் வச்சேன். என் வீட்டுக்கு மகிழச் செய்யின்னு பேர். இந்த மாதிரி தமிழ் மேலே பற்றுதல் அது. அப்போ இந்த திருமணத்துக்கு நிறைய இடையூறுகளும் இருந்தது. ஓகே. அதை மதம் சார்ந்து அவங்களுடைய நம்பிக்கையை நான் பொய்யாக்கிடுவேங்கிற மாதிரி அந்த இஸ்லாமிய குடும்பம் சில பேரும் இதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்தாங்க. பொண்ணு வீட்டுக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தது. வெள்ளிக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லா படியும் நிப்பாட்டி வைக்க வேண்டிய ஒரு ஓகே சொல்ல எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. புரியுது. எல்லாமே போராட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமும் சில பெரியவங்க இல்லை இதோடைய மனிதநேயத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க முன்னே வந்து பேசி அதுக்கப்புறம் அந்த திருமணமே எங்களுக்கு திருமணம் ஜனவரி 15 நடந்தது. அந்த திருமண வாழ்க்கை இப்படி ஒரு போராட்டமாக தான் இருந்தது. அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம்? இல்லை அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி. அவங்களுக்கு இதை பற்றியே தெரியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு செல்லமாக வளர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லியிலெல்லாம் இப்படி பெரிய 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 நிறையா இதை செஞ்சிட்ருக்குமே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கூட இருந்து இந்த மாதிரியான சில இட்லி செய்யும்போது அவங்களும் நமக்கு ஐடியாலாம் கொடுத்து வீடுகளில் எல்லாமே இருந்தாலும் வீடுகளில் செய்ய ஆரம்பித்தோம். பயிற்சியாக வீடுகளுக்கு எப்போவுமே இரவு நேரத்தில் வீடுக்கு தான். அப்போ வீட்டில் பீஸா இட்லி என் பொண்ணு பையனு பீஸா கேட்குறாங்க. பீஸா நானே எல்லாத்துக்கும் இட்லி கொண்டு போய் சேர்த்துணுன்றேன். நீ ஏன் பீஸா கேட்குறீங்களாப்பான்னு ஒரு வட்டத்தட்டு எடுத்து நெய்யெல்லாம் தடவி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொருளெல்லாம் என் ஒய்ஃப்கிட்ட எடுத்து வர சொல்லி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறிலாம் அறுத்து போட்டு பீஸா மாதிரி ரவுண்டு தட்டை அப்படியே வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி நிறையா திருமண நிகழ்ச்சியில் பீஸா இட்லி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதெல்லாம் வீட்டில் அவங்களுடைய ஒத்துழைப்போட வீட்டில் பயிற்சியாக செய்து அதை தான் சந்தைப்படுத்துறதுக்கும் உதாரணம். ஓகே சார், இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய சவால்கள்லாம் நம்ம எதிர்கொண்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சான விஷயம் சவால்ஸ்னால் என்ன? நிறைய இருக்குது சார். அதாவது இன்றைக்கி நம்ம பொருள் தயாரிக்கிறது, ஒரு இட்லி தயாரிக்கிறது, அதை சந்தைப்படுத்துறது, மார்க்கெட்டிங், அதுக்கு தேவையான பொருள்களை வாங்கிறது, வணிகம் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒருத்தன் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு எனக்கே உணர தெரியல. ஓகே. அப்போ நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நிறையா பல்க் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு முகூர்த்த நாட்களில் அப்படியே ஒரு 10 இட்லி எடுத்து ஒரு டிஃபன் கேரில் போட்டு ஒவ்வொரு மண்டபத்தினுடைய கிச்சனுக்கே போவேன். போய் அங்கே சமையல் ஒப்பந்ததாரர் அவங்க யாரோ பார்த்துட்டு சார் இந்த மாதிரி இட்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போது இதெல்லாம் புதிய நடைமுறையில் நாங்கள் கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். இட்லி வெளியிருந்து வாங்குதா போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. சில பேர் அப்படியாப்பா அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டாங்க. போட வெளியே யாரும் வந்தா அப்படின்னு துரத்தியெல்லாம் விடுவாங்க. முயற்சி எடுக்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். அடைய எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம முடங்கியெல்லாம் போயிடக்கூடாது. நம்மளுடைய சொல்ல வந்தது அவங்களுக்கு சொல்ல தெரியல, இல்லை நம்ம சொல்கிறது கேட்கக்கூடிய இடத்துல அந்த சூழலில் அவங்க இல்லை. அவங்க 7:30 மணிக்கு இலை போடணும். நான் 6 மணிக்கு போய் கேட்ரிங் கார்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கிண்டிகிட்டு இருக்க கண்ட்ரி போய் நான் அப்படின்னு பேசிடுவாங்க. இதெல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி தான் அவங்களுடைய ஒரு முகவரி அட்டை எடுத்து வந்துடுவேன். எனக்கு நான் செய்த என்னை நானே சபாஸ்ன்னு சொல்லக்கூடிய சில முன்னெடுப்புகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இதுவும் தான். ஓகே. எல்லாத்தோட முகவரி அட்டையும் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து ஒரு 10-20 கார்டு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கடிதம் எழுதுவேன். ஓகே. ஏன்னா அன்னைக்கு வந்து தொலைபேசிங்கிறது ரொம்ப ரேரு, செல்ஃபோனுங்கிறது வந்தாலும் கட்டணும் போனாலும் கட்டணும். அப்போ நம்ம வந்து ஒருத்தரை கூப்பிட்டு பேசி என்ன நான் அறிமுகப்படுத்தி என் இட்லியை பற்றி சொல்லி நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்ல சொல்கிற அளவுக்கு நான் என்னாலே முடியாது, அவங்களும் கேட்க முடியாது. அல்லது அந்த முகவரிக்கு நேரில் போய் இந்த இட்லியை கொடுத்து சாம்பிள் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையா, வெளியே போயிருக்காங்களா. இப்போ என்னோடய அலுவலகத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா சார் இல்லைங்க வெளியே போயிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே சிரமம். அதை விட ஒரு கடிதம் எழுதுனா என்ன அப்படின்னு கடிதம் எழுதுனேன். அந்த கடிதம் எழுதுனது எல்லாரும் முகவரிக்கு அனுப்பிச்சேன். இப்போ ஒரு கடிதம் வந்திருக்குன்னா என்னோடய அலுவலகத்தில் இருக்கும். நான் போய் என்னோடய பணியெல்லாம் முடிச்சுட்டு என்னை நான் ஆசுவப்படுத்திட்டு தான் அந்த கடிதத்தை எடுத்து படிக்குவேன். அப்படி படிக்கும்போது நான் பலரால் உள்வாங்கப்பட்டேன். என்னமோ சொல்ல வர்றான்டா,
ஒரு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்த அனுபவம் இருக்குது. உங்கள் திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திருமண மண்டபங்களில் 500 பேர் 1000 பேருக்கு செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அரவ மாஸ்டர் வச்சுக்கலாம், ஒரு இட்லி மாஸ்டர் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் தனித்தனியான செலவு பண்ண முடியும். ஒரு வீடு ஒரு அவங்க கிச்சன்லேருந்து ஒரு 25 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு ஒரு டிஃபன் அனுப்பணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது தயாரிக்கிறதுக்கு அது மாத சம்பளம், கேஸு, இது அறுவை மாஸ்டர் இது மாதிரிலாம் பிரச்சனையில் இருக்குல்ல. ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட இட்லி ஆர்டர் கொடுங்க, நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதி அனுப்பிச்சிருந்தோம் அந்த கடிதத்தில். அப்போ சின்ன சின்ன ஆர்டர்கள்லாம் நான் எங்கள் பேஜர் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதில் தகவல் ஃபோன் வரும். நான் திருப்பி பேசுனா, ஒரு கடிதம் பார்த்தப்பா, கொஞ்சம் நேரில் வந்துட்டு போங்க அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே. அப்போ அந்த இடம் ஒன்று இருக்குது, காலியாக இருக்குது. அவசர தேவைகளுக்கு அவங்களுக்கு இட்லி போய் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அந்த இட்லிங்கிறது தான் இன்றைக்கி வீடுகளில் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வருது. அதே அரிசி, அதே உளுந்து, அதே ஆட்கள் தான் தயாரிக்கிறாங்க, அதே கிரைண்டர் தான் மாவு அரைக்கிறாங்க. ஆமாம். ஆனால் ஒரு நாள் மல்லிகைப்பூ மாதிரி மிருதுவாக நல்லா இருக்குது, ஒரு நாள் கழுகுலுன்னு இருக்குது, ஒரு நாள் கொலகொலன்னு இருக்குது. இந்த இட்லிங்கிறது தினசரி ஒரே மாதிரி வரமாட்டேங்குது நிறைய வீடுகள்லேயும் கூட. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இட்லிங்கிறது அது வந்து அந்த சரியான விகிதாச்சாரத்தில் ஓகே புளிக்கணும். மாவு அரைக்கிறதுலேருந்து, அரிசி ஊற போடுறதுலேருந்து, மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த டைமிங். இன்றைக்கி 32 செல்சியஸு 25 செல்சியஸ் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இதாக இருக்குது. ஒரு கிச்சனுடைய வெப்பத்தன்மை எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த உள்ளே இருக்கிற பொருட்களும் புளிப்பு ஏறும். இன்றைக்கி கணவன் மனைவி குழந்தைகளுக்கு மட்டுமே சமைச்சிட்ருக்கோம். கூட 4 விருந்தினர் வந்துட்டாங்க. அந்த ரூமில் சமைக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது மாவோடைய அந்த புளிப்பு தன்மை மிகச்சரியாக இருக்கணும். அதிக அளவு வெயில் அடிக்குதா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே மாவு பாத்திரத்தை அப்படியே இறக்கி வச்சோம்னா அந்த உஷ்ணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். மழை இது பனிக்காலம் புளிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா எப்பவும் போல் மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு எண்ணெயை உடச்சி உள்ளே கலக்கி வச்சு மூடி வச்சிட்டோம்னா காலையிலுக்குள்ளே அது உபரியாக வந்து நிற்கும். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு தெரியாது. பிரச்சனை 25 பேர் 50 பேர் 100 பேர் கேட்ரிங் பண்ணும்போது இட்லியில் கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்தபடியாக திருமண நிகழ்ச்சிக்கும் அப்படித்தான். மற்றதெல்லாமே தோசை இதெல்லாம் போட்டு வச்செல்லாம் இட்லி மொத்தமாக ஊற்றி வைக்கணும். திடீர்னு 3 மணிக்கு காடா துணி இல்லைன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அப்போ இட்லி பானை ஓட்டைன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். இட்லி தட்டு இல்லைம்பா, அப்புறம் இட்லி சரியாக வரலம்பா, எடுத்து வைக்கணும் உடஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் திருமண நிகழ்ச்சியில் இருக்குது. அப்போது அந்த இடத்தை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு மிகச்சரியாக கணித்து அந்த இடத்த டச் பண்ணேன். ஓகே. உங்கள் வீடுகளில் நீங்கள் தரேன்னு அவங்க 25 இட்லி ஆர்டர் கொடுத்தாங்க. கொண்டு போய் கரெக்டான நேரத்தில் கொடுத்தோம். அப்புறம் 50 ஆச்சு, அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 500 ஆச்சு. எனக்கு இந்த திருமண மண்டபத்தில் வேலை நடக்குது, அங்கே சூடாக அங்கேயே வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னாச்சு. இன்றைக்கி இட்லினாலே அது விட்றா அவன்கிட்ட சொன்னால் அது பிரச்சனையே இல்லை. இது இட்லி பானை எடுத்து மாவரைக்கணும் கூப்பிட்டு இட்லி ஊற்றணும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு குறைய சொல்கிறான். இட்லினால இனி அவன்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு இடத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடிஞ்சுது. ஓகே. தவிர்க்க முடியாத ஒருத்தனாக நான் மாறிட்டேன். இட்லி அப்படின்னாலே அது இனிவன் சொல்லியிருப்பா, பிரச்சனையே இல்லைப்பா. ஏன் பிரச்சனை இல்லை? இட்லி தரமாக இருக்குது, சுவையாக இருக்குங்கிறதெல்லாம் இரண்டாவது, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல சரியான நேரத்தில் 7:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு இலை ஓடுக்கு முன்னாடி இட்லி இருக்குண்டா அவன்கிட்ட சொன்னான். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். என்ன தான் சுவையாக இருந்து எல்லாம் இருந்தும் உரிய நேரத்தை கொண்டு போகலன்னா அது குப்பை. ஆமாம். அப்போது நான் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிக்கு முக்கியமாக இருந்தது, ஒருத்தர் 5 மணிக்கு இட்லி கேட்குறாங்கன்னா அந்த 5 மணிக்கு இட்லியை கொண்டு போய் ஷார்ப்பாக அவங்க கையில் சேர்த்திட்டா தான் சரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இப்போ திருமண நிகழ்ச்சிகளாக பார்த்திங்கன்னா 500 பேர் 1000 பேருக்கு அப்படிங்கும்போது இட்லி சொல்கிறாங்க. இனிவன் ஒரு 500 பேர் டிஃபன் இருக்குது, ஒரு 1200 இட்லி எனக்கு 5 மணிக்கெல்லாம் கொடுத்துருங்கன்றாங்க. இப்போது நீங்கள் தோசை மற்றது ஏதாவது கடைசி நேரம் கூட கொஞ்சம் ரவையை கலக்கிவிட்டு ரவா தோசைனோ ஏதோ பண்ணிட முடியும். இட்லி அப்படிங்கிறது செய்யணுன்னா முன்னத்த நாள்லேருந்து அது ப்ராசஸிங் நடக்கணும். ஓகே. உடனே இட்லி செஞ்சிட முடியாது, உடனே தோசை செய்யலாம், பொங்கலை செஞ்சிடலாம், என்ன பதார்த்தம் வேணாலும் செஞ்சிட முடியும்.
ஆனால் இட்லி அப்படின்னா அதுக்கு முன்னத்த நாள்ல இருந்து அதுக்கான ஒரு பணிகள் நடக்கணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 5 மணிக்கெல்லாம் கொடுத்துருன்னு கேட்கறதுக்கு காரணமே ஒரு வேளை சொல்லி இவன் கொண்டு வந்து சேர்த்தலை அப்படின்னா நேராக ஒவ்வொரு ஹோட்டலுக்காக போய் ஒரு இடத்துக்காக போய் 10 வாங்கிட்டு வந்து கூட இலையில வச்சு ஜமாளிச்சிட முடியும். அதுக்கு நேரம் வேணும். அதுக்காக 5 மணிக்குன்றாங்க. அப்போ நான் இது புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன், சார் 5 மணிக்கு கொண்டு வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லேட் முகூர்த்தம் 10:30 to 9:30 to 10:30 எல்லாம் இருக்கும். 10:30 11 மணி வரைக்கும் டிஃபன் ஓடணும்பாங்க. நான் 2 மணிக்கு 5 மணிக்கு உங்களுக்கு இட்லி கொடுக்கணும்னா நைட் 2 மணிக்கு உட்காந்து இட்லி ஊற்றணும், தயார் பண்ணி 3 மணிக்கெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கணும். அப்போ ரொம்ப நேரமாகி இலையில பரிமாறுறது. டைரெக்டாக அந்த இட்லி செஞ்ச உடனே அவங்க இலைக்கு போய் வச்சா அதோடைய சுவையும் இது எப்படி இருக்கும். அப்போ அவங்க கேட்குறதுக்கு காரணம் இதுதான். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு உங்கள் இடத்துக்கே வந்து லைவாக செஞ்சு தர்றேன் அப்படின்னு லைவாக செய்ய ஆரம்பித்தேன். இப்போ ஒரே இடத்துல நாங்கள் செய்யணும், ஒரு கிச்சனில் செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு வேலை பளு குறைவு. ஆனால் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு மாஸ்டர் அனுப்பணும், அதுக்குண்டான இட்லி பானை, மாவு, இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும். கூடுதல் சுமையும் செலவும் இருந்தாலும் உங்களுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், உங்களுடைய அந்த திருப்தி தான் அப்படிங்கிறதுக்காக போய் நேரடியாக செய்யலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவெடுத்து அப்படி செஞ்சோம். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு நல்லாவே இருந்தது. உலகத்திலேயே இட்லிக்கு நான்ஸ்டிக் பிளேட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்துறது நான் தான். சமையல் சங்க தலைவர் அறிவிக்கிறாரு, இந்த விஐபி எல்லாத்துக்கு முன்னாடி, நீதிபதி எல்லாத்துக்கு முன்னாடி, மார்ச் 30 இனியவன் பிறந்த நாள். இந்த இட்லி மாதிரிலாம் செஞ்சு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. மார்ச் 30 இனி வர்ற காலங்கள்லாம் உலக இட்லி தினம்னு வச்சுக்குவோம். இரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் அந்த நரகமான ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு எனக்கு 2015 அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல மிகப்பெரிய கரகோஷத்தோட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நான் இந்த 2 இட்லி பானையோட சென்னைக்கு வந்து போராடி இன்றைக்கி என் மகளை கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக உருவாக்கியிருக்கேன். இந்த பிரச்சனையே இல்லைடா இனியவன்ட்டு இட்லி சொன்னால், இட்லியை பற்றி நம்ம எந்த விதத்தையும் யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு இடத்த நங்கூரம் போட்டு உட்கார்ந்தேன்.